சரி இப்போ இதுல எதை கூட்டினது அட்ரஸ் தெரிஞ்சா மாதிரி எனக்கு மட்டும் அட்ரஸ் தெரிஞ்சா போயினுக்கிறேன். அப்படியே சும்மா மார்க்குள்ள பூந்துன்னு ஆண்டியில தட்டி செருப்பு வாடா. மாஸ்டர் 4 டீ. டேய் தேவையா உனக்கு? படிக்க தெரிஞ்ச மாதிரி பச்சிலிக்கிற. ஏய் முர்ரா, நாங்களா செய்தி கூட்டி படிப்போம். நீ மொட்டை ஏன்டா இப்படி அசிங்க போற? ஒரு நாள் கொக்கிலேயே கொட்டுறேன் இரு உன்னை. பார்க்கலாம் படி மொட்டை கொக்கில கொட்டுறோம். இது உள்ளடா போனா? ஆமாண்ணே. இங்க வந்து எங்கடா போய் தொலைஞ்சிருப்பான்? இங்க தானே எங்கேயாவது இருப்பான். எதுனாரு குழந்தையா பாத்தியாடா? இல்லையாண்ணே. இதுலதான் போனா நான் பாத்தங்கிறேன். அண்ணே இந்த முறை சிக்குனா அவன் சின்ன பின்னம்னே. குழந்தையே இம்மா சிவப்பா அழகாகிதுன்னா அவங்க அம்மா எப்படி இருக்கும்? எப்படியாவது குழந்தைய காப்பாத்தி அவங்க அம்மா உஷார் பண்ணிட வேண்டியதுதான். ஏய் நாங்க பாக்குற குழந்தைடா வந்தோடனே இங்கேயும் விளையாட ஆரம்பிச்சிட்டியா? சிக் திரும்ப. ஏய் முரங்க. ஏய் எல்லாம் எங்களுக்கு தெரியும். டேய் ராஜா, என்னடா நீனா வம்ப விலை கொடுத்து வாங்காதடா. வாடங்க மாட்டாடா. ராஜா டேய் ராஜா டேய் நில்றா. ராஜா நானா மச்சான் டேய். டேய் நில்றா. என்னடா லூசு மாதிரி பண்ணுற? டேய் டேய் ராஜா. டேய் நில்றா. கூட்டிங்கடா போற. டேய் ஏய் உனக்கு தான் கூட்டிட்டு இருக்க. டேய் உங்களை தான்டா. டேய் டேய் என்னடா போடுறேன்னு சொன்னீங்க. போடுடா. இறங்குடா. குழந்தை குடுறா. பொறம்போக்கு. எவன் பெத்த குழந்தைய எவன்டா போடுறது? அவனும் தான் குழந்தைய தூரன்னு சொன்னானுங்க. நான் காப்பாத்தி வச்சுக்கிற குழந்தைய என்ன போய் அடிக்கிறேன்? எவன்டா அவன்? அவன் போடுறதுக்கு நான் புள்ளைய பத்தி வச்சிருக்கிறேன். வாடா இப்ப பொறம்போக்கு. சுமதி அக்கா, குழந்தை சாமி சரக்கு வாங்கி தரேன்னு சொல்லி ஏமாத்திட்டான். அவனை தேடித்தான் வந்தோம். உனக்கும் உன் குழந்தைக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. உன் குழந்தை எங்களுக்கு தெரியாதா? நம்பிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாத. இவன் அரசியல்ல வேற குதிக்க போறான். ஒரு வேளை ஜெயிச்சிட்டான் நம்மள கைட்டி விட்டுருவான். இவன் கொடுமை நம்ம கையில இருக்கணும். சிவசம்போ, என்ன ஜெகஜோதியா இருக்கடா. தோ வந்துட்டா. நச்சாத்தீர பங்களா எது மச்சாத்தீர பங்களா. அங்க அங்க அண்ணா ஒரு நிமிஷம். மாமா அழகா இருக்கண்ணா. அரஹர மகாதேவிக்கு ரொம்ப நேரம் உட்காந்துருக்க போல இருக்குது. எனக்கு வாழ்வா புரியல. நான் குதிக்க போறேன். என்ன தடுக்காதீங்க. கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணா எவ்வளவு ஒருத்த உத்தார் பண்ணிட்டு போற. அப்புறம் நான் அதுக்கு ஏய் என்னடி இது? ஏய் என்னடி உன் மேட்ரு? அவன் போலீஸ் கேஸ் தேர்தல்னு போராடிட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்கலாம்னு வந்தா சும்மா நையின்ட்டு சானியம் புடிச்சவ. நானா?
உங்களுக்கு எல்லாரும் கண்ணுக்கு தெரியவாங்க, எல்லாரும் பிரச்சனையும் சால்வ் பண்ணுவீங்க. எனக்காக ஏதாவது ஒண்ணு பண்ணிருக்கீங்களா? சிவசம்போ. ஏய் எவனா வாங்க? ஏய் ஆரம்பிக்க நேரத்துல இம்சப் பண்றானுங்களே. ஏய் நம்ம பிளான்ல சிக்குவானா? தள்ளி போங்க, தள்ளி போங்க. ஏய் பையகாரா என்னடா பண்றீங்க? மரமண்ட இறங்கடா கீழே. வாளைய பாத்து நீ போயா. ஏய் அண்ணா என்னடா பண்றீங்க? தொந்தரல அவன கழுத்துல அடிச்சு. கொஞ்சம் வேலை செய்ய விட மாட்டான். சிவசம்பு. ஏய் தள்ளி போங்க, குதிக்க போறேன். ச்சே மாத்திரை போட்டதெல்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சு. ஏய் ஏய் மாமா ஏய் ஏய் எங்கடா ஆள காணோம்? தெரியல. அதுக்குள்ள ஓடி போயிட்டான். வணக்கண்ணா. ஆமா பாண்டியங்க. அவனுக்கு உடம்பு சரியில்லைண்ணா, அதான் வரல. நோ அவன் ஃபுல்லா போதையை போட்டு கை நிற்கிறானா. சூப்பர்ல அம்புட்டு பெரிய ஆள் அசால்ட்டா சார்ஜ் பிடிக்க. அண்ணனே அரட்டிட்டு இருந்தான், அவன் அத்தியாயத்தையே முடிச்சு பிடிக்க. இனிமேதான் சூதானமா இருக்கணும். அவன் தம்பி சத்யா வேற வெறித்தனமா இருக்கேன். யார் கண்ணி பற்றாதீங்கடா. மிதுன் டிக்கெட்டை கொடு. செலவு வச்சுக்கோங்கடா. சரிண்ணா. 8 மணிக்கு பஸ். சரிண்ணா. இல்ல சரக போட்டு இங்கே சுத்தி தெரியக்கூடாது. நேரா ஊர் போய் சேரணும், புரியுதா? பணத்தை அப்புறமா போட்டு விடுறேன். சரிண்ணா சரிண்ணா. வரண்ணே. வரணும். இவன் இந்த மார்க்கெட்டை விட மாட்டான் போல இதே மச்சான். இம்சை இங்கேயே கூட்டின்னு போய் நிற்குது. சரக்கு நான் தானே காசு விட்டேன். 260 ரூபா ஆச்சு. போட்டிக்கு நான் வாங்கிட்டு வரேன். அவ எனக்கு வேணும். எப்படியாவது கண்டுபிடிச்சாகணும். அன்னைக்கு வலிப்பு அந்த பாப்பாக்கு எப்படிப்பா இருக்கு? நல்லா இருக்குமா? ஏய் சூரி. ஏய் நான் வரேம்மா. சரிப்பா. என்னடா வீட்ல பொண்டாடிக்கிற மாதிரி காய்கறி எல்லாம் வாங்கி நிக்கிற? வாடா வாடா, பஸ் டேய். டைம் ஆகுது.